வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல வரகு இட்லி ரொம்ப சாஃப்டா எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். கொஞ்சம் கூட புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ சேர்க்காம ஒண்ணா ஊற வச்சு அரைக்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக எந்த மெஷரிங் கப்பும் நான் எடுத்துக்கல, டம்ளர் தான் எடுத்திருக்கேன். எந்த மாதிரியான நீங்க கப்போ டம்ளரோ எடுக்கிறீங்களோ அதுல 4 பங்கு வரகரிசி, 1 பங்கு உருட்டு உளுந்து. மில்லட்ஸ் இப்பதான் நீங்க பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 3 பங்கு வரகரிசி எடுத்துக்கோங்க. 1 பங்கு நீங்க இட்லி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 பங்குமே வரகரிசி தான் எடுத்திருக்கேன். அதாவது 4:1 ரேஷியோ தான் எப்பயுமே இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற அளவு. 4 வரகு 1 உளுந்து. இப்ப நான் தனித்தனியா இதை அரைக்க போறது இல்ல, மொத்தமா எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டேன். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா அந்த உருட்டு உளுந்த நம்ம எடுத்துக்க போறோம். ஒன்னா ஊற வைக்கும் போது மட்டும் நான் இதை சொல்றேன். 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா. நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு குறைஞ்சது 3 மணி நேரமும் ஓவர் நைட்டும் ஊற வச்சிடலாம். நான் 4 மணி நேரத்துக்கு அப்புறமா மொத்தமா ஊற வச்சிருக்கிறத இப்ப கிரைண்டர்ல சேர்த்துட்டேன். அது ஒரு 15 நிமிஷமா ஓடிட்டு இருக்கு. ஒரு 95% அரைஞ்சா போதும். சிறுதானியம்ன்றதுனால அது சீக்கிரமா அரைஞ்சிரும். இப்ப இந்த அளவு பாருங்க, இது வரைக்கும் அது பொங்கி வரும். இருக்கட்டும். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம் எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க. கலரும் பாருங்க நல்லா வெள்ளை வெளையர்னு இருக்கு மாவு. நீங்க சொன்னாதான் தெரியும் இது வரகுன்னு. எப்படியுமே இட்லி தட்டுல மாவு சேர்க்கிற மாதிரி சேர்த்துருங்க. சும்மா புசு புசுன்னு ஜம்முன்னு இட்லி வந்திருக்கு பாருங்க. அரிசியும் உளுந்தும் ஒன்னா சேர்த்து ஊற வச்சேன். மில்லட்ன்றதுனால வெந்தயம் கூட சேர்க்கல. எப்படி வந்திருக்கு பாருங்க இட்லி, நல்லா புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி எடுத்து இப்படி ஆடும் போதே ரொம்ப சாஃப்டா ஆடும். நீங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இட்லி அப்படி பெட்டு நீங்க உள்ள பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி கூடு கூடு டெக்ஸ்டர் இருந்தா ரொம்ப சாஃப்டான இட்லின்னு அர்த்தம். சுட சுட சூப்பர் சாஃப்ட் வரகு இட்லி ரெடி ஆயாச்சு. இந்த குளூட்டன் ஃப்ரீ இட்லி பண்ற அப்லோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபிஸையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா நியூ வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு உடனே சேரும். தேங்க்யூ.